ஜபத்திலே பலவிதமான ஜபங்களை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதபடியிலே காத்திருந்து ஜபிக்கிற ஜபங்கள், பலவிதமான ஜபங்களை வேதம் குறிப்பிடுகிறது. உபவாச ஜபம், தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து சாம்பலில் உட்கார்ந்து ரட்டொடித்து பண்ணுகிற ஜபம், கண்ணீரோட திறப்பில் நின்று ஜபிக்கிற ஜபம், இப்படி பலவிதமான ஜபங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதில் முழு இரவு ஜபம், இரவு நேரம் முழுவதிலும் ஆண்டவருடைய பாதபடியிலே காத்திருந்து ஜபிக்கிற ஜபம், அதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் ஜபித்த மக்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது முழிரவு ஜபம் பண்ணினது யார் என்று பார்த்தால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யாக்கோபு என்கிற அந்த தேவ மனிதர், யாக்கோபு தேவ சமூகத்தில் தனித்திருந்து இரவு முழுவதும் போராட்ட ஜபம் செய்கிறார். நம்ம முழிரவு ஜபத்தில் பல பேர் கூடி வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் யாக்கோபு தனித்து தேவ சமூகத்தில் அவர் போராடி ஜபம் பண்ணி விடியும் வரைக்கும் ஆண்டவரோடு போராடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னை விட்டு விடு, பொழுது விடிந்து வருகிறது, நான் போகட்டும் என்று. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று அந்த ஜபத்திற்கான பதிலை அவர் பெற்றுக்கொண்டார். இரவு முழுவதும் அவர் ஜெபித்த ஜபத்தின் விளைவாக இஸ்ரவேல் என்கிற அற்புதமான ஒரு பெயரை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய பெயரிலே தான் ஒரு தேசமே அழைக்கப்படுகிறது. உலகத்தில் அத்தனை பேருடைய நாவிலும் இந்த பெயர் இன்றைக்கு உச்சரிக்கப்படுகிறது. எல்லா நாடுகளிலும் உச்சரிக்கப்படுகிறது. அது எப்படி வந்தது? ஒரு இரவு முழுவதும் ஜெபித்த ஜபத்தின் விளைவாய் அவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாமுவேலே, இந்த சவுலை ராஜாவாக்கினது எனக்கு துக்கமாயிருக்கிறது, எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று தேவன் தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய வேதனையை ஒரு தீர்க்கதரிசியினிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியினிடத்திலே கர்த்தர் இறங்கி வந்து சாமுவேலோட ஒரே ஒரு வார்த்தை பேசினார். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு துக்கமாயிருக்கிறது சொல்லிவிட்டு ஆண்டவர் போய்விட்டார். வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்? என் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டு விட்டது, என் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்பட்டு விட்டது, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை இந்த ராஜா வேதனைப்படுத்தி விட்டாரே என்று கதறி அழுது ஜெபம் செய்கிறார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தினால் என்ன பயன் வந்தது? அதன் பிறகு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை ஆண்டவர் எழுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசனுடைய முழு இரவு ஜபத்தின் நிமித்தம் தாவீதை தேவன் கண்டுபிடித்து அடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா எழுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசிக்கும் போது, பாபிலோன் தேசத்திலே தானியேல் இருந்தபோது ஒரு பெரிய நெருக்கமான காலம் வருகிறது. ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆகவே ராஜா எல்லாரையும் அழித்து கொல்லும்படிக்கு கட்டளை பிறப்பித்து விட்டான். தானியேல் போய் டைம் கேட்கிறார், எனக்கு ஒரு நேரம் கொடுங்கள் என்பதாக. தானியேல் இரவு நேரத்தில் போய் காத்திருந்து ஜபம் செய்கிறார். தன்னுடைய சிநேகிதர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிடத்திலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 4 வாலிபர்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. தானியேல் தனித்து காத்திருந்த ராத்திரியெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் இரவெல்லாம் ஜெபித்த போது தரிசனத்திலே காலத்திலே ஆண்டவர் தரிசனத்திலே காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு தானியேல் இரவெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால அதனுடைய விளைவு என்ன? தானியேல் தேசத்தில் உயர்த்தப்படுகிறார். தானியேலுடைய நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் உயர்த்தப்படுகிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிப்பார்கள், ஜெயிக்கிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். ஜெபிக்காதபடி நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஜெபிக்காதபடி உயர்த்தப்பட முடியாது. ஜெபித்த தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும்
தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை தானியேலின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் இரவும் பகல 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ற வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இரவெல்லாம் ஜெபித்த ஜெபத்தை குறித்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு மலையின் மீது ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவெல்லாம் அவர் பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறார். தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் இரவு முழுவதும். அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன? 12 அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 6:19 சொல்லுகிறாரு, இயேசுவனிடத்தில் இந்த வல்லமை பலமாய் புறப்பட்டு வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்கிற்று, பிசாசின் பிடியில் இருந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தது. இரவெல்லாம் அவர் ஜெபித்ததனுடைய விளைவாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது, விடுதலைகள் உண்டாக ஆரம்பித்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆதி திருச்சபையில் எழுப்புதல் வந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்பட்டு விட்டார். பேதுருக்கும் ஆபத்து வந்து விட்டது. எந்த அரசாங்கத்திடத்திலும் போய் பேச முடியாது. ரோமருடைய ஆட்சி காலம். யாரிடத்திலும் போய் பரிந்து பேச முடியாது. எந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி யார் மூலமாகவும் சந்திக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் தேவன். அதனால சபையார் காத்திருந்து ஊக்கத்தோടെ ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கிறோம், சபையார் பேதுருக்காக ஊக்கத்தோടെ ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய ஆபத்தான நிலைமையில் எங்களுடைய அப்போஸ்தலன் இருக்கிறார், இந்த ஊழியக்காரன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. எதுவரைக்கும் ஜெபித்தார்கள்? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவெல்லாம் ஜெபிக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் மார்க்கை என்கிற அவனுடைய வீட்டில் கூடி ஜெபிக்கிறாங்க. சபையார் கூடி கதவை மூடி ஜெபிக்கிறாங்க. இரவெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு விடுதலையாகி வந்து கதவை தட்டு வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தினுடைய விளைவாக தேவதூதன் இறங்கி வந்தான். தூங்கி கொண்டிருந்த பேதுரு தட்டி எழுப்பப்பட்டார். கதவுகள் தானாய் திறந்தது. சங்கிலிகள் கலண்டு விழுந்தன. பெரிய ஒரு அற்புதம் நடைபெற்றது. இரவு ஜெபத்தின் விளைவாக, ராத்திரியெல்லாம் அவங்க ஜெபித்ததனுடைய விளைவாக நடந்த ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, முழிரவு ஜெபம் என்று வரும்போது சபையாய் கூடி நாம் ஜெபிக்கிறோம். ஒரு குழுவாக கூடி முழு இரவு நாம் ஜெபம் செய்கிறோம். இந்த ஜெபெல்லாம் நடக்கிறது. தனிப்பட்ட முறையில் யாக்கோபு மாதிரி இயேசுவை போல தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து இரவெல்லாம் ஜெபித்த அனுபவம் உண்டான்னு யோசித்து பாருங்கள். மாதத்தில் ஒரு நாளாவது விசுவாசிகள் முழு இரவும் ஜெபிக்க ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். சிலர் அப்படி ஜெபிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் முழு இரவும் அவங்க வீட்டில் அவங்க தனி அறையில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஹோல் நைட்டு ஜெபம் செய்கிறாங்க. முழு இரவும் ஜெபம் செய்கிறார்கள். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சென்னையில் ஒரு மெடிக்கல் டாக்டர், மருத்துவர், பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பிஸியான ஒரு டாக்டர். ஒரு நாள் அவங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னாங்க, பிரதர், நான் தனியாக முழுற ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணி நான் போய் முழங்கால் படியிட்டு ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிற இரவில் முழங்கால் படியிட்டேன். ஆனால் பாதி வரைக்கும் தான் நான் என்னால் ஜெபிக்க முடிந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா பகலெல்லாம் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை கவனித்து வேலை. ஆனாலும் விடக்கூடாது, ஆண்டவரே ராத்திரெல்லாம் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு வேணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு நாள் முயற்சி பண்ண 2வது முறை. அப்போ ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ராத்திரி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிகாலை வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஒரு மெடிக்கல் டாக்டர், ரொம்ப பிஸியான ஒரு டாக்டர், அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். முதல்ல நீங்கள் ஆசைப்பட வேண்டும். இரவெல்லாம் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட வேண்டும். மாதத்தில் ஒரு நாளாவது அப்படி இருந்து எவ்வளவோ ஜெப குறிப்பு இங்கே சொல்லப்பட்டு பாருங்க. எத்தனை காரியம் ஜெபிக்க வேண்டிய காரியம் நம் நாட்டுக்காக, நம் தேசத்துக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தா இரவெல்லாம் கருத்தான ஜெபம் செய்ய முடியும். முழு இரவு நீங்கள் ஜெபிக்க முடியும். ஆண்டவர் கிருபை தருவார்.
நீங்கள் சோதித்து பாருங்க, ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. நான் அந்த மாதிரி அப்பப்போ முழு இரவும் ஜெபிக்கிறது உண்டு. சில சமயம் நான் ஜெபிக்கும் போது ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தா ஜெபம் போயிட்டே இருக்கு. ஆவியானவர் நடத்தி கொண்டே இதுக்கு ஜெபி அதுக்கு ஜெபி நடத்தி கொண்டே இருப்பார். அதன் பிறகு விடிய காலம் 3 மணிக்கு எழும்பி அந்த ஜெபத்தில் வீட்டில் இருந்து எழுப்பி நடந்து எங்களுடைய தேவனுடைய கூடாரத்தில் 24 hours ப்ரேயர் நடக்கும். 24 மணி நேரமும் அங்கே ஆட்கள் வந்து வந்து ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு ஹால், எலியா ஹால் என்று இருக்கிறாரு. நான் அங்கே போயிடுறேன். விடிய காலம் போனால் அங்கே கொஞ்சம் பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜெபிக்கலாம். ஜெபிச்சு முடிச்சுட்டா ஒரு ராத்திரி முழுதும் ஜெபிச்சுட்டா பகல் டயர்டாயிரும், வேலை செய்ய முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நான் ராத்திரி முழுதும் ஜெபிச்சுட்டு பார்த்தேன். பகலெல்லாம் டயர்டும் இல்லை, சோர்வும் இல்லை. அடுத்த நாள் இரவு வரைக்கும் தூக்கம் அந்த அசதி வரவே வராது. ஆவியானவர் கிருபை தருவார், ஆவியானவர் உதவி செய்வார். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அருமையாக ஜெபிக்கலாம். இரவு நேர ஜெபத்தில் நிறைய டைம் கிடைக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு மனமாக ஈஸியாக ஆண்டவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். அந்த ஜெபத்தை நிறுத்தவே முடியாதபடி ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவருடைய அனுபவத்தை குறித்து ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். இமயமலை அடியில் ஊழியத்திற்காக சாது சுந்தர் சிங் சென்றிருந்தார்கள். அவர் கூட அவருடைய நண்பரும் இருந்தாங்க, சாது சுந்தர் சிங்குடைய நண்பர். 2 பேரும் அங்கே ஒரு கூட்டத்தில் கிராமத்தில் பேசி முடித்தார்கள். அவங்களுக்கு இரவு உணவு கொடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் அவங்க சாப்பிட்ட பிறகு மலை அடிவாரத்தில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு அங்கே தான் தங்க வைக்க ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த வீட்டில் கொண்டு வந்து இங்கே தங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உள்ள ஒரு ரூம் இருந்தது, வெளியே ஒரு ரூம், 2 அறைகள் இருந்தது. அவங்க சொன்னாங்க, சாது அந்த உள்ளே இருக்கிற ரூமில் தங்கி கொள்ளட்டும், கூட வந்த நண்பர் இங்கே தங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கேயும் ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க, இங்கேயும் ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க. சரி, இதை நீங்கள் தங்கி கொள்ளுங்க, காலையில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் புறப்பட்ட போது தனியாக காட்டுக்குள்ளே ஒரு வீடு மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே ஒரு கம்பு வச்சுருந்தாங்க. அந்த சபையார் அங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க கம்பு எடுத்து அந்த சாது சுந்தர் சிங் கூட வந்தாரில் அவர் கையில் கொடுத்தாங்களே, இதை வச்சுக்கிடுங்கன்னு. அவர் கேட்டார், இது எதுக்கு அப்படின்னு. இது காட்டு பகுதி, அப்பப்போ பாம்பு வரும், இல்லை லேசாக தட்டுனா போயிடும் அப்படின்னு இருக்காங்க. பாம்பு வருன்னு சொன்ன பிறகு தூங்க முடியுமா? சும்மா சொல்லிட்டு போனாலாவது தூங்கியிருக்கலாம் நிம்மதியா. இந்த ஆளுக்கு தூக்கமே வரல. என்னடா இந்த ஆட்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வச்சு பாம்பு வருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கம்பை வேற கையில் கொடுத்துட்டாங்களேன்னு நினைச்சார். அப்படியே பயந்துக்கிட்டே உட்கார்ந்தார். சாதுவை பார்த்தார். சாது சுந்தர் சிங் தன்னுடைய அறையில் போய் தன்னுடைய படுக்கிற பக்கத்தில் நெடு முழங்கால் படியிட்டு கை கோப்பி அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார். சரி, படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சாது ஜெபம் பண்ணி விட்டு அவர் படுக்கைக்கு போவார் என்று சொல்லி இவர் படுத்து தூங்கிட்டார். இவர் தூங்கின உடனே திடீர்னு 2 மணி நேரம் கழித்து விழிப்பு வந்து விட்டார். பாம்பு ஞாபகமாக இருக்குல்ல, அதனால் இவர் தூங்க முடியல, விழிப்பு வந்து விட்டார். அவர் எழுப்பி உட்கார்ந்து பார்த்தா சாது இப்போமா அதே மாதிரி முழங்கால் நின்று ஜெபிக்கிறார். டைமை பார்க்குறார், 2 மணி நேரம் ஆச்சுது. இப்போவும் அதே மாதிரி அப்படியே அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் கை கோப்பி. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் சாது. சரி, இன்னுமே ஜெபம் பண்ணிட்டு நடுராத்தில் படுத்துருவான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டயர்டில் தூங்கிட்டார். மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து டக்குன்னு விழிப்பு வந்து விட்டார். இவர் எளிமை உட்கார்ந்து பார்த்தா இப்பவும் சாது அதே மாதிரி முழங்காலில் கை கோப்பி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என்ன இந்த ஆள் விடிய காலம் வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒருவேளை விடிய காலம் தூங்குவார் போலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு படு தூங்கிட்டார். விடிய காலம் 6 மணிக்கு எழும்புகிறார், அப்பவும் முழங்கால நிற்கிறார். இரவு முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த சாது சுந்தர் சிங் காலை 6 மணி வரைக்கும் அதே முழங்கால கை கோப்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறதை பார்த்தார். அதன் பிறகு அவ்வளோதான், காலையில் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ராத்திரையெல்லாம் படுக்கையில் தூங்கவே இல்லை. அப்போ நினைத்தார், இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் போலன்னு நினைச்சா சாது சுந்தர் சிங் முழங்காலை விட்டு எழும்பினார். அவர் சொன்னார், வா போய் குளிச்சுட்டு வரலாம், ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரலான்னு கூட்டி கொண்டு போனார்.
இந்த நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் சாதுகிட்ட கேட்டார், சாது, நான் ராத்திரிலேருந்து கவனிக்கிறேன், நீங்கள் ராத்திரியில் முழங்கால் போட்டு இங்கே ஜெபிக்க, காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருந்தீங்க, ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் படுத்து தூங்கவில்லையே என்பதாக கேட்டபோது, அது எப்படி? சாது சுந்தர் சிங் சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முதல் 15 நிமிஷம் ஒரு 10-15 நிமிடம் போராட்டம் இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால சாத்தானுடைய அந்த உலகத்தின் அதிபதியினுடைய போராட்டம் இருக்கும். சிந்தை ஒருமுகப்படாதபடி, ஜெபத்துக்குள்ள இந்த ஆவிக்குள்ள நுழைய விடாதபடி அந்த முதல் ஒரு 10-15 நிமிஷம் மாம்ச போராட்டம் இருக்கும். அதுல நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி மேற்கொண்டு அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அவ்வளவுதான். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழையும் வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அதுல நுழைஞ்சிட்டா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம பக்கத்துல வந்துடும். இயேசு என் பக்கத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியும். அவருடைய கரம் என் கரத்தோடு இணைந்து விடும். நான் கை கோப்பி நின்றா என் கைக்கு மேல இயேசுவின் கரம் வந்து அமர்ந்து விடும். அதன் பிறகு நான் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய முகத்தை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவருடைய கரத்தை விட்டு என் கரத்தை எடுக்க மனம் வராது. இயேசுவின் கரத்தை விட்டு என் கரத்தை எடுக்க எனக்கு மனம் வராது. ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். முதல் ஒரு 10-15 நிமிஷம் போராட்டம் இருக்கும். ஒரு மனம் வருவதற்கு, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தெய்வ பிரசன்னத்தில் நுழைவதற்கு மாம்ச போராட்டம், சிந்தனை போராட்டம் இருக்கும். ஆனா அதை தாண்டிட்டா அதன் பிறகு மணிக்கணக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. ஆவியானவர் பொறுப்படுத்த விடுவார். அதன் பிறகு எந்த டிஸ்டர்பன்ஸ் வர முடியாது. சாத்தானுடைய கிரியைகள் சிந்தனைக்குள்ள நுழைய முடியாது. அப்பதன் பிறகு நீங்களும் இயேசுவன் தான். ஆனா நம்ம ஜெபிக்கிறதே இந்த முதல் 10 நிமிஷம் தான். அதோட எல்லாம் முடிஞ்சிருது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நுழைய போறீங்க. ஆனா நம்முடைய ஜெபமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோட முடிஞ்சு போயிருது. அதுக்கு அப்புறம் தான் நம்ம உன்னதமான தேவனுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். இதை சாது சுந்தர் சிங் அவர்கள் தன் அனுபவத்திலிருந்து சொல்லி இருக்கிறார். இதுதான் அனுபவம். முதல் சில நம்முடைய நேரம் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த சாத்தானுனால பிசாசனுடைய போராட்டம், சிந்தனை போராட்டம், மாம்ச போராட்டம், பலவிதமான சிந்தனை வந்து தாக்கும். நீங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஆண்டவரை துதித்து பாடி அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நேரம் போறதே தெரியாது. ஆண்டவரே சொல்லுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு. இங்க கொடுக்கிற ஜெப குறிப்பெல்லாம் உங்களுடைய ஆவியில பதிந்துரும். உங்களுடைய இங்க குறித்து ஜெபம் பண்றாங்கல்ல, லைட்னிங் ப்ரேயர்லாம் வேக வேகமா ஜெபிச்சிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய ஆவியில அது பதியப்பட்டு விடும். நீங்க தனியா ஜெபிக்கும் போது அதையெல்லாம் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். நிதானமா ஜெபிக்க வைப்பார். இதுக்கு ஜெபி, இதுக்கு ஜெபி, வாலிபர்களுக்கு ஜெபி, விதவைகளுக்கு ஜெபம் பண்ணு, வயதானவங்களுக்கு ஜெபம் பண்ணு. அப்படியே ஆண்டவர் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப நேரம் போறதே தெரியாது. அந்த ஜெபத்தை நடத்துகிறவர் ஆவியானவர், உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர், உங்களுக்கு ஜெபிக்க பலன் கொடுக்கிறவர் ஆவியானவர். உங்களை அவருடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதன் பிறகு ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னது, உங்க மேல ஒரு விசேஷத்தை ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. 10 நிமிடம் ஜெபிக்க முடியாதவர்கள் மணிக்கணக்கா ஜெபிக்க போறீங்க. இரவெல்லாம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு ஊற்ற போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கு ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, இதன் பிறகு உடைய ஜெப வாழ்க்கை ஆவியானவர் மாற்ற போகிறார். சரி, இந்த எழுப்புதல் அதுக்காகத்தான் நாம ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதல், வரப்போகிற எழுப்புதல் எப்படி இருக்கும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள், அதைத்தான் நீங்க வாசிக்கணும். நான் இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்து அறிந்த பிறகு இப்போ ஒரு 20 வருடமா ரொம்ப தீவிரமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதலை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால நான் நிறைய தேசத்தின் எழுப்புதல்களை குறித்து புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்தோனேஷியா எழுப்புதல், வேல்ஸ் தேச எழுப்புதல், அர்ஜென்டினா எழுப்புதல், அந்த மாதிரி இங்கிலாந்து தேச எழுப்புதல், மூடி காலத்தில் வந்த எழுப்புதல்,
ஃபின்னி காலத்தில் உண்டான எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல், இப்படி பல தேச எழுப்புதல்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னெல்லாம் அங்கே நடந்தது, ஒவ்வொன்று ஆச்சரியம். ஒவ்வொரு எழுப்புதல்களில் தேவன் செயல்பட்ட விதெல்லாம் வித்தியாசம், ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தேசத்தில் அந்த எழுப்புதல் காலத்தில் தேவன் செயல்பட்ட விதமெல்லாம் டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக இருப்பதை நான் பார்த்தேன். அப்போ அதெல்லாம் வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஆசை, எங்கள் தேசத்தில் இந்த எழுப்புதல் வரணுமே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த உன்னுடைய தேசத்தில் வரப்போகிற எழுப்புதல் இது கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். இந்தியாவில் உண்டாக போகிற இந்த எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி உலகத்தை அசைக்க போகிற எழுப்புதல். அல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளுங்க, மற்ற தேசத்தில் உண்டானதெல்லாம் அந்தந்த தேசத்துக்குள்ளே இந்த எழுப்புதல் முடங்கி விட்டாரு. தென்கொரியா தேசத்தின் எழுப்புதல் வடகொரியாவுக்கு கூட பாதிப்பை உண்டாக்கவில்லை. அந்த தேசத்துக்குள்ளே அந்த எழுப்புதல் முடங்கி விட்டார். வெளிநாட்டிலிருந்து சிலர் போய் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த தேசத்தை விட்டு அந்த எழுப்புதல் பரவி செல்லவில்லை. பென்சகோலாவில் அமெரிக்காவில் உண்டான எழுப்புதல் அந்த பட்டணத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது. பெரிய அளவில் பரவி தேசத்தை அது மாற்றவில்லை. வேல்ஸ் தேசத்தில் உண்டான எழுப்புதல், வேல்ஸ் தேசம் ஐரோப்பாவின் சில நாடுகளுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு முழுமையான மாற்றத்தை அது கொண்டு வரவில்லை. அர்ஜென்டினாவில் உண்டான எழுப்புதல் தென் அமெரிக்காவின் சில நாடுகளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கினது. இந்தோனேஷியாவில் உண்டான எழுப்புதல் அந்த தேசத்திலே மாத்திரம் பல பகுதிகளிலே மாற்றத்தை உண்டாக்கினது. அவ்வளவுதான். ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதல் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, இது எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். இந்தியாவில் உண்டாக போகிற இந்த எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவ போகிறது, உலகத்தை அசைக்க போகிறது. இந்தியாவுகளை மாத்திரம் இதை நிற்பது இல்லை. தமிழ்நாட்டில் தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா தென்பகுதி முழுவதிலும் பரவி இந்தியா முழுவதிலும் பரவி உலக நாடுகளுக்குள்ள இந்த எழுப்புதல் பரவி செல்லும். இந்த எழுப்புதல் தான் கடைசி கால உலக எழுப்புதல். முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்தது. எருசலேமில் ஆரம்பித்த உலகமெல்லாம் பரவினர். நான் இந்த எழுப்புதலை குறித்து தியானித்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் வரப்போகிற இந்த எழுப்புதல், உன் தேசத்தில் இன்று உண்டாக போகிற இந்த எழுப்புதல் அந்த நாட்களிலே பல தேசத்தில் உண்டான எழுப்புதலை போல இருக்காது. இந்த எழுப்புதல் வித்தியாசமானது. இந்த எழுப்புதலை நீ அறிய வேண்டுமானால் go back to Acts of the Apostle, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திரும்பி போ. அங்கு உண்டான முதல் நூற்றாண்டு எழுப்புதலை கவனமாய் பார். அந்த முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவினதை போல இந்த கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே உண்டாகி உலகம் முழுவதிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த எழுப்புதல் மற்ற நாடுகளில் உண்டான எழுப்புதல்லாம் பாருங்க. ஒவ்வொரு தேசத்தில் உண்டான எழுப்புதல், பென்சகோலா எழுப்புதல் 2.5 வருடங்கள் தான் நீடித்தது. அதே மாதிரி சில தேசத்தில் உண்டான ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் உண்டான எழுப்புதல்கள் 4 வருஷம் 5 வருஷம் அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த எழுப்புதல் தணிந்து விட்டது. ஒவ்வொரு மூடி காலத்தில், ஃபின்னி காலத்தில் உண்டான எழுப்புதல்கள் சில வருட காலங்கள் நீடித்தது, அப்புறம் தணிந்து போய்விட்டது. அப்படிதான் எழுப்புதல் சரித்திரத்திலே பார்க்கிறோம். தென்கொரியா தேசத்தின் எழுப்புதல் மாத்திரம் ஒரு 30-40 வருடமாய் நீண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய ஜெபம். ஜெபத்தினால இந்த எழுப்புதல் மங்கிவிடாதபடி பெருகி கொண்டிருக்கிறது. பல தேசத்தில் உண்டான எழுப்புதல்கள் சில வருடத்திலே முடிந்து விட்டது. ஆனால் இனி வரப்போகிற இந்த கடைசி கால எழுப்புதல், ஆண்டவர் சொன்னது, இந்தியாவில் உண்டாக போகிற இந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் பரவுவது மாத்திரம் அல்ல, இது இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் நீடிக்கும். அல்லேலூயா. இந்தியாவில் எழுப்புதல் ஆரம்பிச்ச உடனே அறிந்து கொள்ளுங்கள், இயேசு வாசற்படியிலே வந்து விட்டார். அவ்வளவுதான், கடைசி நிமிடத்துக்குள்ளே நம்ம வந்து விட்டோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்ன இந்த எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி செல்லுகிற எழுப்புதல். நம்ம நினைக்கலாம், நான் நினைச்சேன், எனக்கு பல கேள்விகள் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். நான், ஆண்டவரே, எங்களுடைய தேசம் இங்கிலாந்தில் எழுப்புதல் வந்ததுன்னா கிறிஸ்தவ தேசம், சின்ன தேசம்.
ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதல் வந்தால் சின்ன தேசம், கிறிஸ்தவ தேசம். தென்கொரியாவில் எழுப்பதெல்லாம் இவ்வளோ ஒரு குட்டி தேசம், ஒரு இவ்வளோண்டு தேசம், அவ்வளவுதான். எங்கள் இந்தியா 1000க்கு அதிகமான மொழி பேசக்கூடிய மக்கள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், விதவிதமான மக்கள், விதவிதமான ஜனங்கள் வாழ்கிற, நம்பிக்கை உள்ள மக்கள் வாழ்கிற காரியம். அது மாத்திரம் இல்லை, உலகெல்லாம் பரவுன்னு சொல்றீங்க. இந்த பக்கம் சீனா கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறாரு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருக்கிறாரு, இப்படி பலதரப்பட்ட தேசம். இந்த பக்கம் இலங்கை புத்த நாடாக இருக்கிறாரு. இதுக்கு மத்தியில் தான் இருக்கிற. எப்படி உலகம் எல்லாம் வேகமாய் பரவும். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். 2019 டிசம்பரில் தான் கொரோனா என்கிற கொள்ள நோய் வந்திருக்குது அப்படின்னு சீனாவில் தோன்றி இருக்குன்னு செய்தி கேள்விப்பட்டீங்க. ஆமாம், அது உலகெல்லாம் பரவ எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதத்துக்குள்ள. மார்ச் மாதம் நம்ம இந்தியாவில் லாக்டவுன் ஆரம்பித்து விட்டார். 6 மாதத்துக்குள்ள உலகம் முழுதும் இருக்கிற 205 நாடுகள் முடக்கப்பட்டு விட்டார். அத்தனை நாடுகளுக்குள்ளும் கொரோனா பரவி விட்டார், ஒரு கொள்ள நோய். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதனால லேபில் உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்ள நோய் கிருமிக்கு இவ்வளவு வல்லமை இருந்தால் என் ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் அந்த வல்லமைக்கு முன்பாய் ஒருவரும் நிற்க முடியாது. அது வேகமாய் பரவிவிடும். எழுப்புதல் அக்னி வேகமாய் பரவிவிடும். இப்போ ஆயத்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. It is a preparation period for the end time revival. தேவன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக. அக்னி போடப்பட்ட உடன் அந்த எழுப்புதல் அக்னி உலகம் முழுவதிலும் பரவிவிடும். அவ்வளவுதான். வேக வேகமாய் இந்த மாசத்துல தமிழ்நாடு, அடுத்த மாசத்தில் ஆந்திரா, கர்நாடகா, அதன் பிறகு இந்தியா முழுவதிலும் வேகமான மாற்றம். கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆவியானுடைய வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள் தாராளமாய் நடக்கும். மரித்தோர் எழும்புவார்கள், மந்திரவாதிகள் மனம் திரும்புவார்கள். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு 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 என்ற நாமம் இந்தியா முழுவதிலும் பரவிவிடும். அது வேகமாய் பாகிஸ்தானுக்குள்ளே பரவும், சீனாவுக்குள்ளே பரவும், எல்லா நாடுகளுக்குள்ளே பரவி செல்லும். எழுப்புதல் என்பது மனிதனால் உண்டாக்கப்படுவது அல்ல. எந்த மூலிகைக்காரன் எழுப்புதலை உண்டாக்க முடியாது. எழுப்புதல் ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம். ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்க முடியும். ஆவியானுடைய ஊற்றப்படுதல், outpouring of the Holy Spirit, that is revival. எழுப்புதல் என்றால் என்ன? ஆவியானவர் ஊற்றப்படுவது. யோவேல் 2:28, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அந்த வாக்குத்தத்தம் ஊற்றப்படுவது, outpouring of the Holy Spirit. இப்ப நம்ம ஆவியில நேரம் அந்நிய பாஷை பேசுவது தூறல், drizzling, மழை தூறல், அவ்வளவுதான். ஆனால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவார். வெள்ளம் போல் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த ஆவியானுடைய ஊற்றப்படுதலுக்கு தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஊற்றப்பட்ட உடனே அந்த வல்லமைக்கு முன்பாய் ஒருவரும் நிற்க முடியாது. அந்த வல்லமை எல்லா சூழ்நிலையை மாற்றி மறுரூபமாக்கிவிடும். ஆவியானுடைய வல்லமையினால் ஒரு தேசம் மறுரூபமாக்கப்படுவது, that is the revival. Transformation by the power of the Holy Ghost. ஒரு கிராமத்துக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டால் கிராமம் மறுரூபமாக்கப்படும். ஒரு பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டால் பட்டணம் மறுரூபமாக்கப்படும். ஒரு மாநிலம் முழுவதில் ஆவியானவர் ஊற்றப்பட்டால் மாநிலமே மறுரூபமாக்கப்படும். எல்லாரும் இயேசு 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 என்ற நாமத்தை உச்சரிப்பார்கள். அதான் எழுப்புதல். ஆவியானுடைய வல்லமையினால் திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதுதான் எழுப்புதல். ஒரு 5 பேர், 10 பேர், 100 பேர், 200 பேர் அல்ல. கிராமமா மனம் திரும்புவாங்க. லட்சமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அந்த எழுப்புதலுக்கு தான் தேவன் இவ்வளவு நீண்ட காலம் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, 72 எழுப்புதலுக்காக இவ்வளவு பாரத்தோடு தலைமுறையா ஜெபித்து கொண்டே வருகிறோம். எத்தனை தேவ மனிதர்கள் இதற்காக ஜெபித்து 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 ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. இந்த எழுப்புதலை பார்க்க வாஞ்சியா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த எழுப்புதல் காலத்தில் வந்து நிற்கிறோம்.
இது ஆவியானவர் உண்டாக்க போகிற ஒரு கடைசி கால மகிமையான எழுப்புதல். அந்த எழுப்புதல் நம்முடைய நாட்களில் நிறைவேற போகிறது. அதுக்கான வேளை வந்துவிட்டது. அதற்கு தான் தேவன் நம்மை தீவிரப்படுத்துகிறார். இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க. என் ஆண்டவர் தீவிரப்படுத்துகிறார். இந்தியாவில் எழுப்புதலுக்காக ஜெபித்த மாதிரி அமெரிக்காவில் ஜெபிச்சிருந்தா அமெரிக்காவில் 5 எழுப்புதல் வந்திருக்கும். அவ்வளவு நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா ஏன் இது தாமதிக்கிறது என்றால், இது ஒரு கடினமான ஒரு இடம். இங்க சாத்தானுடைய அசைபாரம் உடைக்கப்பட்டு விட்டால் உலகமே அசைக்கப்பட்டு விடும். அதனாலதான் தேவன் நம்மை அதிகமாய் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வரப்போகுது அப்படி நினைக்காதங்க. நாங்க ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வருது இல்ல. எழுப்புதலை தேவன் தீர்மானித்து விட்டார். எழுப்புதலை அனுப்பவர் தீர்மானித்ததனால நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் அல்ல, எழுப்புதலை அனுப்ப தேவன் தீர்மானித்து விட்டபடியால் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகளை கவனித்து பார். அதுல உள்ள மாதிரி தான் கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் இருந்து ஆரம்பிக்கும். முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பித்து உலகமெல்லாம் பரவினது. முதல் 6 அதிகாரம் வாசித்தீங்கன்னா எருசலேம் பட்டணம் முழுவதிலும் எழுப்புதல் மாற்றத்தை உண்டாக்கி விட்டது. 9ஆம் அதிகாரம் வரும்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் வந்து இஸ்ரவேல் தேசமே மறுரூபமாக்கப்பட்ட எழுப்புதல் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் என்று வாசித்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவின எழுப்புதல் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் என்று வாசித்தீங்கன்னா ஆசியாவிலே போரும் பவுலே ஐரோப்பாவுக்கு நேராய் திரும்பி மக்கதோனியா நாட்டுக்கு போ, அங்கு எழுப்புதல் பரவ வேண்டும் என்று ஐரோப்பா கண்ட முழுவதிலும் எழுப்புதல் பரவினர். 8ஆம் அதிகாரத்தில் ஆப்பிரிக்காவுக்குள்ளே எழுப்புதல் அக்னி கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் எத்தியோப்பியா மந்திரி மூலமாய் கடந்து போனது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் 3 கண்டங்கள் தான் இருந்தது, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. 3 கண்டங்களிலும் எழுப்புதல் அக்கினி பரவி சபைகள் உண்டானது. அது அப்போஸ்தலர் நடபடிகள். இப்ப 5 கண்டம் இருக்கிறது. அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அது சமீபத்தில் உண்டானது. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும் பொழுது முழு உலகத்தையும் ஆவியானவர் மாற்றி விடுவார். அந்த எழுப்புதலுக்கு தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது வெறும் இந்திய எழுப்புதல் அல்ல, இந்தியாவிலே உண்டாகிற எழுப்புதல் உலகத்தை அசைக்க போகிற எழுப்புதல். ஏன்னா இந்திய மக்களை போல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற மக்களை வேற எங்க பார்க்க முடியாது. பல தேசத்தில் ஜெபிக்கிறாங்க, உண்மைதான். தென்கொரியாவெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஜெபிக்கிறாங்க, உண்மைதான். பல தேசங்களில் இது மாதிரி பெரிய திரளணி ஜபங்கள் நடத்துவதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பங்கு பெற்று இருக்கிறேன். உலக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய டீம் இருக்கிறாங்க. உலக எழுப்புதலுக்காய் வருஷத்தில் ஒரு முறை அவங்க ஒரு நாட்டில் ஜெபம் பண்ணி உலகமெல்லாம் அவங்க வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி உலகத்தை ஜெபிக்க வைக்கிறவங்க. அதனுடைய தலைமையிடம் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாரு. அவங்க ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் அந்த ஜெபத்தை முதலாய் வைக்க, இந்தியாவில் சென்னையில் வைக்க வந்தார்கள். பாஸ்டர் மோகன் அவங்க தலைமையில் நாங்கள் ஒரு டீமாக இணைந்து ஆர்கனைஸ் பண்ணோம். OMCA மைதானத்தில் நடைபெற்றது. ஒரு 30,000 to 50,000 பேர் விசுவாசிகள் ஜெபிக்க கூடி வந்தார்கள். தரையில் உட்கார்ந்துருந்தாங்க, முழங்கால நின்று கதறி பாரத்தோடு ஜெபித்தாங்க. அதை நடத்தி கொண்டிருக்கிற உலகத்தின் பல நாடுகளில் போய் அந்த ஜெபம் நடத்தி இருக்கிறாங்க. அதனுடைய தலைவர் வந்திருந்தார். அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர், ஒரு அமெரிக்கன். அவர் வந்து பேசும்போது சொன்னார், I never see such a people anywhere in this world என்று சொன்னார். என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி ஜெபம் அமெரிக்காவில், இங்கிலாந்தில், ஐரோப்பா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகளை நான் நடத்தி இருக்கிறேன். இந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களை உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்லை. இப்படி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, தரையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க.
அங்கெல்லாம் ஒரு 5000 பேர் கூடுவாங்க. 2000 பேர் கூடினாலே பெரிய கூட்டம். 2000 பேர் கூடுவாங்க. அங்கங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க, கொஞ்ச நேரம் போவாங்க, உட்கார்ந்து தான் ஜெபிப்பாங்க. என்ன இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் முழங்கால நிற்கிறாங்க, தரையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எழும்பி யாருமே போகலை, இப்படி ஜெபிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களை உலகத்தில் எந்த நாட்டிலுமே பார்க்கவில்லை என்று அவர் சொன்னார். அதனால தான் கடைசி கால எழுப்புதல் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாம் கடைசி கால முக்கியமான எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய கண்களால் இந்த எழுப்புதலை பார்க்க போகிறோம். அதற்கு ஜெபிக்கணும். அது ஜெபம் ரொம்ப முக்கியம். வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க ஜெபித்த ஒரு சில சம்பவங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சம்பவம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. அவர்கள் மேலறையிலே ஸ்திரீகளோடும் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கூடி 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலும் எருசலேமிலே மேலறையில கூடி 120 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. இரவும் பகலும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? இன்னும் எழுப்புதல் வரல, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள். எழுப்புதல் வருவதற்கு முன்பாக ஜெபம். எந்த தேசத்தில் ஜெபங்கள் அதிகமாகிறதோ அங்க எழுப்புதல் வரும். இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கூட இருந்த போது என் கூட 1 மணி நேரம் விழிச்சிருங்கன்னு சொல்ல போது கூட அவங்களால விழித்திருந்து ஜெபிக்க முடியல. இப்ப இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இரவும் பகலும் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நாட்களாக ஜெபிக்கிறாங்க. எத்தனை நாள் ஜெபிக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியும் 10 நாள் என்று. ஆனால் அன்றைக்கு அவளுக்கு தெரியாது. இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அப்போஸ்தலர் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? தேத்தரவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. ஆவியானவருடைய வருகைக்காக, அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படுவதற்காக ஜெபிக்கிறாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற ஜெபிக்கிறாங்க. என்றால் ஆவியானவர் ஊற்றப்பட்டவுடன் பேதுரு முதல் பிரசங்கத்தை பண்ணும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். இது யோவேல் தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, பேதுரு அதை பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படின்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனம் அதை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். லூக்கா 12:49 இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஆண்டவர் என்ற பரிசுத்தாவின் அக்கினியை போடுங்க, அந்த ஆவியை அனுப்புங்க, தேத்தரவாளனை அனுப்புங்க. யோவேல் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். இயேசுவை நீர் சொல்லி போன தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். எழுப்புதலுக்காய் தாகத்தோட ஜெபிக்கிறாங்க. அதான் முதலாவது நாம் பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறாரு, பின்மாறு காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஆவியின் மழை, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. முன்மாறி காலத்து மழை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமிலே முன்மாறி காலத்து மழை பெய்தது. இப்ப கடைசி கால பின்மாறி காலத்து மழைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த ஆண்டவரே அந்த ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுவேன் என்பதாய் ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும். அதற்கு தான் நம்ம ஜெபிக்கணும். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கணும். எழுப்புதல் அக்கினி, எழுப்புதல் மழை, ஆவியானவர் ஊற்றப்படணும். தாகத்தோடு ஜெபம் செய்வது. இன்னைக்கு நம்ம தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தால் அக்கிரமம் பெருகுகிறது, அநீதி பெருகுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள்.
இன்னொரு பக்கத்தில் சபைகள் பயமுறுத்தப்படுகிறது, சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாதபடி சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இந்திய அளவில் சுவிசேஷத்தை தடுப்பதற்கான ஆலோசனை நடைபெற்று கொண்டு வருகிறது. காலங்கள் பயங்கரமான காலங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த காலத்தில் வந்திருக்கிற நாம் இந்த தேசத்தில் எப்படி மாற்றத்தை பார்க்க முடியும்? ஒரே ஒரு வழிதான், ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும். வேல்ஸ் தேசம் ஒரு சின்ன அழகான தேசம், ஒரு குட்டி தேசம். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, வேல்ஸ், இந்த 4 நாடு சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம், யூகே என்று அழைக்கப்படுவது. இதில் இந்த வேல்ஸ் தேசம் ஒரு சின்ன அழகான தேசம், மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். 2 முறை அந்த தேசத்திற்கு போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே போன ரொம்ப அழகா இருக்குது. கிராமங்கள் வழியா போனா எல்லா கிராமத்தில் அழகழகான தேவாலயம் இருக்கிறது. ஒரு காலத்தில் வேல்ஸ் தேசத்தில் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டாங்க, பைபிளை மறந்துட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வருவதில்லை. அதனால தேசம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், நடன கிளப்புகள், இதெல்லாம் பெருகிவிட்டார். ஜனங்க வேலை செய்கிறது, சம்பாதிக்க கொண்டு வந்து குடிப்பது, வெறிப்பது, வேசித்தனம் பண்ணுவது, இஷ்டப்படி நடப்பது. அதனால சர்ச்சுக்கு வருவதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை. ஆண்டவரை விட்டு கிறிஸ்தவ தேசம் பின்வாங்கி விட்டார். சர்ச்சுக்கு போனால் வயதானவங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தேசமே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன காலம். அப்போ ஒரு வாலிபன் ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற வாலிபன் 15 வயதில் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். நிலக்கரை சுரங்கத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்தாதான் வீட்டில் வந்து சாப்பிட முடியும். காலையில் இருந்த மாலை வரைக்கும் நிலக்கரை சுரங்கத்தில் கடினமான வேலை. 15 வயசுல ரட்சிக்கப்பட்டான். அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது. தன் தேசத்தை பார்க்கிறான். தேசம் கர்த்தர் விட்டு பின்வாங்கி போய்விட்டது. ஆலயங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது. ஜனங்கள் பாவத்தில் திளைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம், ஆண்டவருடைய பாரம் அவன் உள்ளத்தை கவி பிடித்தது. ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதனால என் தேசம், என் மக்கள் மனம் திரும்பணுமே, தேசம் மாறணுமே ஆண்டவரே செபிக்க ஆரம்பித்தான். அவனுக்குள்ளே பாரம் அதிகமானபடியால் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். கொஞ்ச நேரம் படுத்து அவன் ஓய்வெடுப்பான். நடுராத்திரி 12 மணிக்கு அவன் எழுந்த முழங்கால் படியிடுவான். ராத்திரி 12 மணிக்கு முழங்காலில் நின்று ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எழுப்புதலை அனுப்பும், என் தேசம் மறுரூபம் ஆகணுமே, என் ஜனம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே, தேசம் பயங்கரமாய் பாவத்திலே தீட்டுப்பட்டு கிடக்கிறதே, ஆலயம் வெறிச்சோடி கிடக்கிறதே, பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். எவ்வளவு நேரம் தெரியுமா? அதிகாலை 4 மணி வரைக்கும், ராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் 4 மணி நேரம் முழங்காலிலே நின்று கதறினான். ஆண்டவரே எழுப்புதலை அனுப்பும், என் தேசம் மாற வேண்டும் என்று கதறினான். 11 வருஷம் அவன் விடாமல் ஜெபம் பண்ணினான். 11 years. அவனுக்கு 26 வயசு வந்தது. அந்த 11 வருஷம் கழித்து 1904 வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தில் நான் எழுப்புதலை கட்டளையிட போகிறேன் என்பதாய். 1904 வருஷம் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே ஸ்வான்சி என்கிற சின்ன சிட்டி, ஒரு சின்ன பட்டணம் இருக்கிறது. அங்குதான் ஈவான் ராபர்ட்ஸ் இருந்தார். அங்க இருக்கிற மெத்தடிஸ்ட் ஆலயம், அந்த ஆலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்புறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. எழுப்புதல் அக்கினி போடப்பட்டது. அந்த பட்டணம் முழுவதும் பரவுகிறது. ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகிறது. கண்ணீரோட மனம் திரும்புறாங்க.
வீடுகள் இருந்த மதுபான பாட்டில கொண்டு வந்து ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி வர்றாங்க. வேத புஸ்தகத்தை திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தேசம் மறுரூபமாக ஆரம்பிக்கிறாரு. ஈவான் ராபர்ட்ஸ் போன இடமெல்லாம் எழுப்புதல் அக்கினி பரவுகிறாரு. 1904, 5, 2 வருஷத்துக்குள்ள தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. சாராய கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஆலயம் நிரம்பி வழிய ஆரம்பித்தாரு. இந்த ஸ்வான்சி என்கிற பட்டணத்தை நான் பார்க்கணும், அந்த எழுப்புதல் நடந்த இடத்தை பார்க்கணும்னு சொன்னேன். என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த சின்ன சிட்டியில் அந்த ஆலயம் இப்பவும் அப்படியே இருக்குது, மெத்தடிஸ்ட் ஆலயம். அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, 1904, 5 உண்டான எழுப்புதல் இந்த ஆலயத்தில் நடந்தது என்பதை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அழகான அந்த ஆலயத்தில் தான் எழுப்புதல் ஆரம்பித்தார். அங்கே தான் ஈவான் ராபர்ட்ஸனுடைய கல்லறையும் இருக்கிறது. இப்பவும் அவர் போன பட்டணத்தில் எல்லாம் எழுப்புதல் பரவி தேசம் முழுவதிலும் 2 வருஷத்துக்குள்ள மாற்றப்பட்டு விட்டாரு. ஆவியான இன்றைக்கு சாரை கடையை மூடணும் ஆண்டவரே நீ ஜெபிக்கிறோம். அது நம்முடைய ஜெபம் ஏக்கம். ஆனா எழுப்புதல் வந்துட்டா, ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் மதுபான கடைக்கு ஆளே இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு மதுபான கடையின் லாபத்தை வைத்து அரசாங்கத்தை நடத்துகிறோம் அரசாங்கம் சொல்லுகிறாரு. ஒரு நாள் ஒரு டாஸ்மாக் கடை நடத்துவதனால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் உண்டாக போகிறது. அது எழுப்புதல் காலத்தில் உண்டாகும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அந்த எழுப்புதல் வரும் பொழுது அந்த மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் இந்த தேசத்தில் நடைபெற்றது. ஒரு மனிதனுடைய ஏக்க ஜெபம். நம்ம ஏக்கத்தோட ஜெபிக்கணும். சும்மா கடமைக்காக சொல்றாங்களேன்னு ஜெபிக்க கூடாது. என் தேசம் மறுரூபம் ஆகணுமே, என் தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணுமே, என் தேசத்துல சாராய கடலாம் மூடப்படணுமே, ஒரு ஏக்க பெருமூச்சு வரணும். எழுப்புதலை குறித்த தாகம் உள்ளத்துல வரணும். எழுப்புதலை குறித்த வாஞ்சை நமக்குள்ளே பற்றி எரியணும். அந்த பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பெரிய மாற்றத்தை தேசத்திலே கொண்டு வரும். தேவன் அப்படிப்பட்ட மக்களை திரளாக எழுப்ப ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப முதலாவது எழுப்புதலுக்காக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற அவங்க ஜெபிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரத்தில் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. பெந்தெகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தபோது அக்கினி போடப்பட்டது. லூக்கா 12:49 இயேசுடைய விருப்பம் நிறைவேறிற்று. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்குகிறது. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இப்ப என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். ஜனங்கள் கண்ணீரோட இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் மனம் திரும்பிட்டாங்க. எழுப்புதல் வந்து விட்டது. ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார் என்று அவர்கள் அதன் பிறகு அமைதியாய் இருக்கவில்லை. அதன் பிறகு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். எழுப்புதல் வந்த பிறகு ஜெபம் அதிகமாக வேண்டும். எழுப்புதல் வந்த பிறகு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இன்னும் தீவிரமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எழுப்புதல் பாதுகாக்கப்படும், எழுப்புதல் பரவி செல்லும். நாம் ஜெபிக்க தவறிவிட்டால் எழுப்புதல் அவிந்து போய்விடும். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள், ஜெபத்தை விட்டு விடவில்லை. அதான் எழுப்புதல் வந்துட்டு இல்ல.
ஆவியானவர் ஊற்றப்பட்டார்ல, சபையில வளர்ந்து பெருகிட்டல, இனிமே நம்ம ஜாலியா சர்ச்சுக்கு போவோம், டான்ஸ் ஆடுவோம், சந்தோஷமா இருப்போம், இயேசு வரப்போகிறார்னு இருப்போம். இருக்கவில்லை. அந்த எழுப்புதல் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டுமானால் ஜெபம் என்கிற அந்த காற்று வீசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஜெபம் என்கிற அந்த ஆயில் ஊற்றப்பட்டு, எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் அது கொழுந்து விட்டு எரியும். இயேசு என்ன சொல்லுகிறார்? அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது பரவணும். பரவ வேண்டுமா? காற்றடிச்சா வேகமா பரவிற நெருப்பு. அந்த ஜெபம் என்கிற காற்று வீசப்பட்டு கொண்டே இருக்கணும். அதைத்தான் அவங்க செய்யறாங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், முன்னிலும் அதிகமாய் ஜெபித்தார்கள். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். எழுப்புதல் வந்த பிறகு முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல ஜெபம் முடிஞ்சிட்டு ஐயா ஜெபிச்சாச்சு, எழுப்புதல் வந்தாச்சு, எங்க பார்த்தாலும் சபை வந்துட்டு அற்புத அடையாளம் நடக்குது, ஓகே அவ்வளவுதான், இனிமே சாப்பிட்டு விருந்து சாப்பிடலாம். இன்னும் அதன் பிறகுதான் இன்னும் தீவிரமா ஜெபிக்கணும். அது ஆண்டவர் எனக்கு சொன்னார், மகனே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நீங்கள் எழுப்புதல் வந்த பிறகு இன்னும் ஸ்ட்ராங்கா ஜெபிக்கணும். அதற்காக ஆட்களை திரட்டி உறுதிப்படுத்தி வைத்துக்கொள். நீங்க ஜெபிக்க தவறிவிட்டால் எழுப்புதல் அணைந்து போய்விடும். நெருப்பை எரிய வேண்டுமானால் காற்று வீசப்பட்டு கொண்டே இருக்கணும், எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ஜெபம் என்கிற எண்ணெய் எழுப்புதல் வந்த பிறகு இன்னும் தீவிரமா ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்படிதான் அவங்க அர்ப்பணித்துக் கொண்டாங்க. ஆனால் தான் சில பட்டணங்கள்ல சில தேசத்துல வந்த எழுப்புதல் 2 வருஷத்தோடு முடிந்து விட்டாரு, 3 வருஷத்தோடு எழுப்புதல் தணிந்து போய்விட்டாரு. அதன் பிறகு எழுப்புதல் நிற்கவில்லை. தென்கொரியா தேசத்துல 30 வருஷத்துக்கு மேல எழுப்புதல் நிற்க காரணம் அவங்க ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, ஜெபத்தை விட்டு விடவில்லை. சில வருஷத்துக்கு முன்பாக தென்கொரியாவில் எழுப்புதல் தனி ஆரம்பித்தது. எழுப்புதல் தனி ஆரம்பித்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது குறைய ஆரம்பித்தது. அப்பொழுது எல்லா சபை தலைவர்களும் ஒன்று கூடினாங்க. என்ன பண்ணலாம்? சியோல் பட்டணத்துல தென்கொரியாவில் எல்லா சபை தலைவர்கள் எல்லா சபை மேய்ப்பர்கள் 7 நாள் உபவாசம் பண்ணி விழுந்து கிடந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நின்று விடக் கூடாது, எழுப்புதல் மங்கிவிடக் கூடாது, மறுபடியும் எழுப்புதல் அங்கனே பரவ வேண்டும் என்று ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், சபை தலைவர்கள் 7 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தார்கள். மறுபடியும் அந்த எழுப்புதல் அங்கனே பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ஜெபத்தினாலதான் அது முடியும். ஆகவே நாம் எழுப்புதல் வந்த பிறகும் இன்னும் தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். அப்படித்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். எழுப்புதல் நடந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1 நூற்றாண்டிலே பார்க்கிறோம். மூன்றாவது இன்னொரு காரியம் பாருங்க. மூன்றாவது அவர்கள் ஜெபித்த இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒருத்தர் வாசிங்க. போதும். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, எதை கேட்டு? சபைக்கு உபத்திரம் வருகிறது. எழுப்புதல் வந்தா கூடவே உபத்திரம் வரும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவம் வந்தா எழுப்புதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். எழுப்புதல் வந்துட்டாலும் உபத்திரம் வரும். என்னங்க எப்படி சொல்றீங்க? அதான் அப்போஸ்தலர் நடபடிகள். அதுல தான் ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்க. இப்படிதான். அல்லேலூயா. கடைசி நாளுக்கு கடைசி காலம் என்பதுக்கு அடையாளம் இயேசு என்ன சொல்றார்? மத்தேயு 24 அதிகாரத்தில் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், உலகம் தழுவின விதத்தில் எழுப்புதல் வரப்போறதுனால உலக தழுவின பாதிப்புகள் வரும். கொரோனா கொள்ளை நோய் பாருங்க, உலகம் முழுவதையும் பாதித்த ஒரு கொள்ளை நோய். இதுக்கு முன்னால ஸ்பானிஷ் புழு என்கிற கொள்ளை நோய் வந்தது ஸ்பெயின்ல, ஐரோப்பா நாடுகளில் உண்டானது. லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. ஆனா
அது சில நாடுகள், ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளை தாண்டவில்லை. இபோலான்னு ஒரு கொள்ள நோய் ஆப்பிரிக்காவில் வந்தது. நைஜீரியாவின் சில பகுதிகள் பக்கத்து நாடுகளை மட்டும்தான் தாக்கிச்சு. இந்தியாவுக்கு அந்த கொள்ள நோய் வரல. சார்ஸ் என்கிற கொள்ள நோய் 2003 வந்தது. ஆசியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா அந்த பகுதியில் மட்டும்தான், வேற எந்த நாட்டுகளும் பரவவில்லை. இப்படி உலக அளவில் பல கொள்ள நோய்கள் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாடுகள் அவ்வளவுதான், உலகத்தை பாதிக்கவில்லை. உலகத்தையே பாதித்த ஒரு கொள்ள நோய் கொரோனா கொள்ள நோய் தான். நீ கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்தில் ஒரு தேசத்திலையும் பஸ் ஓடல, ட்ரெயின் ஓடல, விமானம் ஓடல, கடைகள் திறக்கப்படல, ஹோட்டல்கள் திறக்கப்படல, ஸ்கூல்கள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது, யூனிவர்சிட்டிகள் மூடப்பட்டது, வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது என்று முடக்கப்பட்டது. உலக சரித்திரத்தில் இதுதான் முதல் முறை. இதுதான் இயேசு சொன்ன மிகப்பெரிய அடையாளம். உலகத்தை பாதிக்கிற அளவிற்கு பாதிப்பு வரும். லூக்கா 21:35 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தையே பாதிக்கிற மாதிரி தீங்குகள் வரும். அதான் மிகப்பெரிய அடையாளம். இனி பாருங்க, கொள்ள நோய் வந்துட்டு போயிட்டு அடுத்தது பஞ்சம். இனி பஞ்சம் இப்பொழுது இலங்கையில உண்டாகிவிட்டது, பாகிஸ்தான்ல பஞ்சம், ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம். அது மாத்திரம் இல்ல, ஐரோப்பா நாடுகளில் பஞ்சம் தாக்க ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா, பிரான்ஸ் தேசம் ஐரோப்பா நாடுகளில் வளர்ந்த நாடு. பிரான்ஸ் தேசத்துல இன்னைக்கு பெட்ரோலுக்கு ரேஷன், கரண்டை பயன்படுத்துவதற்கு ரேஷன், வீட்டில் கேஸை பயன்படுத்துவதற்கு ரேஷன் வந்து விட்டது. அங்கே ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர் சமீபத்தில் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, இலங்கையை விட மோசமாய் காணப்படுகிறது பிரான்ஸ் தேசத்தில் என்று அந்த பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள். இங்கிலாந்து தேசத்தில் பாதிப்பு பஞ்சம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. 50 நாளுக்கு மேல இந்த நாட்டை நடத்த முடியாது என்று ஒரு பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். இதே மாதிரி தான் பாருங்க, இன்றைக்கு தேசங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா தேசம் தடுமாற ஆரம்பித்து விட்டது. பிரபலமான கார்பரேட் கம்பெனிகள்ல ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கா தடுமாற ஆரம்பித்து விட்டது. உலக அளவில் பஞ்சம் வரும். அது ஒரு பெரிய அடையாளம். உலக அளவில் பஞ்சம் வரும். ஆண்டவர் எச்சரித்து தான் சொன்னாரு, இந்த தேசத்தில் அதை பாதிச்சிடக்கூடாது. 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லிதான் 7 வாரம் ஜெபம் பண்ணோம். முழு இரவு ஜெபம், அழுறோம், புலம்பின. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த பஞ்சம் வந்து இன்னொரு கொள்ள நோய் தாக்கினா எழுப்புதல் பாதிக்கப்படும், எழுப்புதல் தாமதமாகிவிடும். இனி இந்தியாவில் எழுப்புதல் வரணும். பஞ்சம் வந்துட்டா மக்கள் பசிக்கு பஞ்சம், அதுக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. கொள்ள நோய் வந்துட்டா அந்த பாதுகாப்புக்கு தான் ஜெபிப்பாங்க. அதனால இந்த தேசம் எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்ட தேசம். இந்த தேசத்துக்குள்ள இன்னொரு கொள்ள நோய் வந்துடக்கூடாது, இன்னொரு பஞ்சத்தின் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க தான் 7 வாரம் நம்ம ஜெபித்தோம். நம்ம ஜெபித்ததுனாலதான் இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் என்ன சொன்னாங்க? மறுபடியும் ஊரடங்கு வரப்போகிறது, மறுபடியும் மாஸ்க் போடணும், மறுபடியும் பொது இடத்துல கூடாது, இந்த மாதிரி ஒன்னனாய் வரப்போகிறது என்று அறிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது யாருமே அதை பற்றி பேசுவது இல்லை. சீனா தேசத்தோடு இந்த கொள்ள நோய் முடக்கப்பட்டு விட்டது. காரணம் நம்முடைய ஜெபம். காரணம் இந்த தேசம் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். இனிமேல் வரப்போவது எழுப்புதல். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதலை பாதிக்கிற எதுவும் இந்த நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்தில் இருப்பது கடைசி கால எழுப்புதல், இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல், உலகத்தை அசைக்கிற எழுப்புதல். நம்முடைய ஜெபம் தான் இந்த தேசத்தை பாதுகாக்க. அரசாங்கம் கிடையாது, நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் இந்த தேசத்தை எழுப்புதலுக்காக கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். உலக அளவில் இந்த கொள்ள நோய், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும் ஆண்டவர் சொல்லும் போது, அதே மத்தேயு 24 அதிகாரத்தில் இன்னொரு அடையாளம் சொல்லுகிறார். நீங்கள் சகல ஜனங்களாலும்
உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். சபைக்கு உபத்திரம் வரும், உலக அளவில் சபைக்கு உபத்திரம் வரும். 27 2ஆம் வருகைக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஜெயில போடுவாங்க, காவல்ல வைப்பாங்க, உங்களை அதிகாரிகளுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவாங்க. உங்களை சில ரத்த சாட்சியா மறிப்பீங்க. இயேசு சொன்ன கடைசி கால அடையாளம், இந்தியாவிலே ரத்த சாட்சிகள் எழும்புவார்கள். இனி உபத்திரவம் தான். உபத்திரவத்துக்கு மத்தியில தான் ஊழியம் செய்தாக வேண்டும். இயேசு சொன்ன அடையாளத்திலே ஒன்று, கடைசி கால உபத்திரவம் வரும், சபைக்கு உபத்திரவம் வரும். இனி ஊழியம் ஈஸியா இருக்காது, ஊழியம் இனி சுலபமா இருக்காது, சபை நடத்துவது ஈஸியா இருக்காது. சும்மா ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டுலாம் சபை நடத்த முடியாது. நீங்க ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால மணிக்கணக்கா முழங்கால நின்றாதான் ஆராதனை நடத்த முடியும். ஜெபத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜெபிக்காத சபைகள் இல்லாமல் போய்விடும், ஜெபிக்காத ஊழியங்கள் காணாமல் போய்விடும். நீங்க அறிந்து கொள்ளுங்கள், ஜெபிக்கிற சபை மட்டும்தான் நிற்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. இனி ஆரம்ப ஜெபம் கடைசி ஜெபம் எல்லாம் பண்ணி ஆராதனை நடத்தி ஊழியம் செய்ய முடியாது. அன்னைக்கு இரவு பகலாக ஜெபித்தார்கள் அப்போஸ்தலர்கள். முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் இரவு பகலா ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிச்சாதான் இனி ஊழியத்தை நாம செய்ய முடியும். உபத்திரவு காலம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னால சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பெரிய கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி பெரிய சர்வே பண்ணி எடுத்திருக்கிறாங்க. உலக அளவில் இருக்கிற கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில சர்வே பண்ணி சபை ஆரம்பிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆகிறது. இந்த 2000 வருஷத்துக்குள்ள உலக அளவில் ரத்த சாட்சியா மரிச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? இயேசுவுக்காக மரிச்சவங்க 7 கோடி பேர். 7 கோடி பேர் ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் சபை ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து. 20ஆம் நூற்றாண்டிலே மாத்திரம், 20வது நூற்றாண்டிலே மாத்திரம், ஒரு நூற்றாண்டிலே மாத்திரம் 3.5 கோடி பேர் ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. 2001 2010 வரைக்கும் உலக அளவில் ரத்த சாட்சியா மரித்தவங்க 10 லட்சம் பேர். 2011 20 வரைக்கும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் 9 லட்சம் பேர். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிற ரத்த சாட்சிகளுடைய அந்த கூட்டம் நிறைவாகணும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே. யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம ரத்த சாட்சியா மரிக்க போறோமோ தெரியாது. எதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இது சரித்திரம், இது வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியம். இயேசு சொன்ன அடையாளம். உங்களை ஜெயில போடுவாங்க. கிட்டத்தட்ட 60 மிஷனரிகள் ஜெயில இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் இயேசுவை அறிவித்ததற்காக பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாய் 60க்கும் அதிகமான மிஷனரிகள் ஜெயில இருக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, அவங்க லஞ்சம் வாங்கல, சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக. இது கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். பாடுகள் தான், உபத்திரவம். அதுக்கு மத்தியில தான் சுவிசேஷம் அறிவிக்கணும், அதுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். இதுதான் கடைசி காலத்துக்கு இன்னொரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எந்த உபத்திரவமும் சபையை தடுத்து நிறுத்திவிட முடியாது, ஊழியத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது, எழுப்புதலை தடுத்து நிறுத்திவிட முடியாது. உபத்திரவம் பெருக 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 எழுப்புதல் பரவி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் எழுப்புதல் பரவும். ஒரு பக்கம் சேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் இன்னொரு பக்கம் சவுல் சாட்சியாக எழுப்பப்படுவார். ஒரு பக்கம் சபை உபத்திரப்படுத்தப்பட்டால் எல்லா கிராமத்திலும் சபை உண்டாகிவிடும். அதுதான் எழுப்புதல் சரித்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிற சரித்திரம். இதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஒருத்தரும் தொட முடியாது, தலைமயிறு கீழே விழாது, சிங்க கபில நடக்கலாம், அக்கனிக்குள்ள நடக்கலாம், பாட்டு பாட நல்லா தான் இருக்கும். சிங்க கபியில தேவதூதனை எதுக்கு அனுப்பினாரு? தினம் 3 வேளை முழங்காலில் நின்று ஜெபிக்கிற உண்மையும் உத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அதனால் தான் சிங்க கபில தேவதூதன் இறங்கினான்.
ஜெபம் பண்ணாத ஊழியக்காரனுக்காக தேவதூதன் வரமாட்டான். ஜெபம் பண்ணாத ஊழியக்காரனுக்காக எப்படி தேவதூதன் வர முடியும்? தானியேலை போல ஜெபிக்கிறீங்களா? தானியேலை போல முகங்குப்புற விழுந்து கிடக்கிறீங்களா? தானியேலை போல உபவாசம் பண்ணி நாட்டுக்காக அழுகிறீங்களா? அப்பதான் சிங்க கபியில தேவன் பாதுகாப்பா. ஏமாந்து போகாதங்க. பாட்டு பாடினா சிங்க கபியில நடந்து விடலாம் என்று இல்லை. நீ தானியேலா மாறு, அப்பதான் தேவன் தூதனை அனுப்புவார். நீ சோம்பேறியாய் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட ஜெபிக்காதவனுக்காக எப்படி தேவதூதன் வருவான்? அறிந்து கொள்ளுங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்காக அக்கினி சிலைக்குள்ளே தேவன் இறங்கி வந்தார். எதனால? அவருக்காக மரிக்கவன் நான் ஆயத்தம். ராஜாவே, உமக்கு தெரிந்திருக்க கடவுது. உயிரை பணைய வைத்து நின்றதுனாலதான் அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் இறங்கினார். வேறு காணிக்கைக்காக, பெயர் புகழுக்காக ஊழிய செய்கிற ஊழியக்காரனுக்காக அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் வரமாட்டார். ஏமாந்து போகாதிருங்கள். பாட்டு பாடினா வரமாட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பாட்டில் அல்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும். உங்களுடைய இருதயம் எதன் மீது இருக்கிறது? யார் மீது உங்களுடைய இருதயம் இருக்கிறது? எங்கள் கர்த்தர் எங்களை ரட்சிக்க வல்லவர். அவர் ரட்சிக்காவிட்டாலும் சாகிறதற்கு ஆயத்தம். அவங்களுக்காகத்தான் அக்கினி சூளைக்குள்ள கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் பணமும் புகழும் காணிக்கை மாத்திரமே மனதில் இருந்தால் தேவதூதனும் வரமாட்டான், கர்த்தர் வரமாட்டார். அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் தானியேலை போல மாறணும்னு கேளுங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல மாறணும்னு கேளுங்க. அப்ப அக்கினி சூளைக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. சிங்க கபிக்கு பயப்பட மாட்டீங்க. உபத்திரம் வரும். கடைசி காலத்தில் உபத்திரவம் பெருகும். இன்னும் இந்தியாவில் உபத்திரவம் பெருகும். தமிழ்நாட்டிலேயே இரத்த சாட்சிகள் எழும்புவார்கள். நீங்க கேள்விப்பட போறீங்க. ஐயோ, இந்த பாஸ்டர் கொன்னுட்டாங்களாம், இந்த ஊழியக்காரனை கொன்னுட்டாங்களாம். வரும் அந்த செய்தி கேட்போம். இரத்த சாட்சி கூட்டம் நிறைவாகணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும். உபத்திரம் வரும். அது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம். எழுப்புதல் காலத்தில் உபத்திரம் வரும். ஆனா பயப்பட தேவையில்லை. அவங்க என்ன செய்தாங்க? அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துல ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஜெபித்த போது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்பதான் அசையக்கூடிய ஜெபம். உபத்திரம் வந்தாதான் கிறிஸ்தவங்க ஜெபிப்பாங்க. கிறிஸ்தவங்க ஜெபித்தாதான் சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படும். அதுக்காகத்தான் உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். உபத்திரம் வர வரத்தான் நம்ம தீவிரமா ஜெபம் செய்வோம். பாருங்க, உபத்திரம் வந்த உடனே அவங்க ஜெபம் இடத்தை அசைத்தது. அதனுடைய விளைவு சபையை துன்பப்படுத்தின சவுல் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாய் எழும்புகிறான். கொர்நெலி என்ற கவர்மெண்ட் அதிகாரி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சாட்சியாய் எழும்புகிறான். திருச்சபை அழித்து விடும்படி சாத்தான் எழுப்பின ஏரோது புழு புழுத்து செத்து போனான், காணாமல் போனான். சபை எழும்பி வைராக்கியமா ஜெபிச்சா என்ன நடக்கும்? எதிர்க்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர் ஆவார்கள். எதிர்க்கிற அநீதியாய் செயல்படுகிற அதிகாரத்தை தப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறவர்கள் புழு புழுத்து செத்து காணாமல் போய் விடுவார்கள். சபை வளரும், சபை நிமிர்ந்து நிற்கும். ஜெபிக்கிற சபைதான் வளரும். உங்க சபையில தினமும் ஜெபம் நடக்கணும். ஒரு சர்ச்சைன்னா ஜெப வீடு. திங்கக்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஜெபம் நடக்கணும். அதுதான் சபை. வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை நடத்துவதற்கு அல்ல சபை.
ஜெப வீடு, ஜெப சத்தம் தினமும் கேட்கணும். அந்த சபைகள் தான் பாதுகாக்கப்படும். வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை நடத்துற சபைகள்லாம் எழுப்புதல் உபத்திர காலத்தில் காணாமல் போய்விடும். அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரமும் 4 மாவடியில ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இந்த ஜெபம் போதாது மகனே, இன்னும் ஜெபத்தை தீவிரப்படுத்து, இன்னும் என்னென்ன விதத்துல ஜெபிக்கலான்னு பார்த்து தீவிரப்படுத்து. கடைசி காலம், உபத்திரவ காலம், சாத்தான் கெக்கரித்து எழும்பி நிற்கிற காலம். ஜெபத்தை தீவிரப்படுத்து. கிறிஸ்தவ குடும்பம் என்றால் தினத்துக்கு காலையில ஒரு பேருக்கு ஜெபம், ராத்திரி ஒரு ஜெபம் அல்ல. உங்க வீடே ஜெப வீடா மாறணும். உங்க வீடே துதியின் வீடா மாறணும். எப்பவும் ஜெபம் ஜெபம் ஜெபம். அந்த ஜெப சத்தத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். கவனம். வசனத்துக்கு நேரா திரும்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேரா திரும்புங்க. அமெரிக்க சபையை பார்க்காதங்க. அந்த ஊழியக்கார இந்த ஊழியக்கார யாரும் நம்முடைய மாடல் அல்ல. இயேசுதான் நம்முடைய மாதிரி. அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதி திருச்சபை தான் நம்முடைய சபைக்கு மாதிரி. எந்த சபையும் பின்பற்றாதங்க, எந்த ஊழியக்காரனையும் பின்பற்றாதங்க, மோகலாசரசை பின்பற்றாதங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஆதி திருச்சபையை பின்பற்றுங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப வாசிங்க. என் சபை ஆதி திருச்சபை மாறணும்னு கேளுங்க. அவங்க தான் நிப்பாங்க. உபத்திரம் வரும், பயப்பட தேவையில்லை. உபத்திரம் வந்தா ஜெபம் அதிகமாகும். ஜெபம் அதிகமான என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க ஜெபித்தாங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே ஜெபித்தார்கள். 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற்றது. ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அது தேசத்துல நடக்கும். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அது சபையில நடக்கும். இந்த அற்புத அடையாளம் எப்படி நடந்தது? 4ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாங்க. அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். 5ஆம் அதிகாரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்காம எப்படி அற்புதம் நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஆராதனையில் குருடர் பார்வை அடையணும். ஆராதனையில் சப்பானிகள் நடக்கணும். அதுக்கு சனிக்கிழமை முழுவதும் சபையில ஜெபம் இருக்கணும். சனிக்கிழமை முழுவதும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் தாராளமாய் நடக்கும். சோதிச்சு பாருங்க. இது அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். கடைசியாய் 4வது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். உபத்திரம் வந்தபோது அப்போஸ்தலன் பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவர் உயிருக்கு ஆபத்து. அவர் கொல்ல போறாங்க. ஏரோதை தீர்மானம் பண்ணிட்டான். அப்பொழுது சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். இப்படி பேதுரு வெளியே கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து போய் மனு கொடுப்போம் முதலமைச்சர்கிட்ட. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம், அவ்வளவு பேர் வாங்க, எல்லாரும் சேர்ந்து மனு கொடுத்து எங்க ஊழியரை விடுதலை ஆக்கன்னு கேட்கலாம். அவங்க போனான்னு சொல்லுவாங்க, நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் நாங்க என்ன பண்ண முடியும்? அதான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நீ எந்த இது கொண்டு போனாலும், முதலமைச்சர்கிட்டே கொண்டு போனாலும் அப்படியா எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் எங்க இருக்கு? கோர்ட்ல. இனி நீதிபதி தான் சொல்லணும், நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. இதான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. அப்படிதானே? நீதிமன்றத்துக்கு கேஸ் போயாச்சுன்னா முதலமைச்சர் ஒன்றும் பண்ண முடியாது, பிரதமர் ஒன்றும் பண்ண முடியாது. நீதிபதி சொல்றது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், அவர்கிட்ட போங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும், தூதர்கள் இறங்குவார்கள், சங்கிலிகள் தெரிபடும். அவர் பாதுகாத்துட்டா இந்திய ராணுவமே வந்தாலும் மேல கை வைக்க முடியாது.
அவர் பாதுகாக்க இறங்கிவிட்டால் அவ்வளவுதான். தாவீது ஓடுகிறான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று. தெள்ளு பூச்சியை தேடுவதை போல தேடுகிறீரோ? ஒரு தேசத்தின் ராணுவமே தேடுகிறது. சவுல் ராஜா தன் ராணுவத்தோடு தேடுகிறான் தாவீதை அழிப்பதற்காக. ஒரு தேசத்தின் ராணுவமே தேடினாலும் தாவீதை தொட முடியவில்லை. தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்க முடியும். கர்த்தர் தான் உங்க சபையை பாதுகாக்க முடியும். கர்த்தர் தான் ஊழியத்தை பாதுகாக்க முடியும். அவர்தான் எஜமான், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர்கிட்ட இருந்து உதவி வரணுமானா கூட்டமா கூட்டி போய் மனு கொடுத்தாலாம் நடக்காது. முழங்கால் போடு, உபவாசம் பண்ணு, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணு அப்படி சொல்லுவார். அதுக்கு ஆயத்தமா? அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. வேதத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். உலக மக்களை போல நடந்து கொள்ள கூடாது. Go back to the word of God. தேவனுடைய வசனத்துக்கு நேராய் சபையே திரும்பு. வசனத்துக்கு நேராய் திரும்பு. வேற ஒருவரும் நம்மை காப்பாற்ற முடியாது. எந்த அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது. தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம்னு சொல்லி. ஒரிசாவில் கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, கிறிஸ்தவ வீடுகள் உடைக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். 100 நாள் அங்க போக முடியல. 3 மாசம் கழிச்சு தான் நான் போனேன் அந்த இடத்துக்கு. இரத்த சாட்சியாய் மரித்த குடும்பங்கள், கணவனை இழந்த விதவைகளை நான் போய் பார்த்தேன். யாருடைய ஆட்சி நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த அரசாங்கமும் பாதுகாப்பு தர முடியாது. அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நினைக்கிற இது போய் அது வந்தா பாதுகாக்க, அது போனா இது போனா. இல்லை. அவங்க ஆட்சியில் ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சியா மரித்தாங்க விதவைகள். ஒரு ஆலய கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். ஒரு விதவை, 4 வயசுல ஒரு குழந்தை, 1 வயசுல ஒரு கை குழந்தை, ஒரு விசுவாசி, ஒரு கிராமத்தில் உள்ள விசுவாசி, கணவரை கண் முன்னால கொன்னுட்டாங்க. ஒரு நான் கேட்டேன் அவங்க கிட்ட என்ன நடந்தது. அதே கிராமத்தில் தான் நாங்கள் வசிக்கிறோம். எல்லா மக்களும் எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்னா வாழ்ந்தவங்க தான். கலவரம் வந்த போது சரி கிறிஸ்தவங்களெல்லாம் கொல்றாங்களேன்னு சொல்லி நானும் என் கணவரும் பக்கத்து ஒரு சொந்தக்காரங்களை வீட்டுக்கு போய் விட்டோம். கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து எல்லாம் சரியாகிவிடும் என்று கணவன் மனைவி 2 குழந்தைகளோடு திரும்பி வர்றாங்க. ஊருக்கு மத்தியில் 100கணக்கான பேர் சூழ்ந்துட்டாங்க. வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களோட, கடப்பாறைகளோட, பயங்கர ஆயுதங்களோட கூடி இயேசு மறுதலிச்சா இந்த கிராமத்தில் வாழ முடியும். இயேசு வேண்டான்னு சொல்லு, இல்லை கொன்று விடுவோம். அவங்க சொன்னாங்க இயேசுதான் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர், எங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்து அவரை மறுதலிக்க முடியாது, அவர்தான் எங்களுடைய ரட்சகர். ஊரே திரண்டு நின்று கேட்கிறாங்க. இல்ல இயேசு வேண்டான்னு சொல்லி உயிரோடு விட்டு விடுகிறோம். சொந்த கிராமத்தின் மக்கள் வெறி கொண்டு நிற்கிறாங்க. நான் சொல்றாங்க முடியாது. பல மணி நேரம் போராட்டம். அவங்க சொல்றாங்க இயேசுவை மறுதலிக்க முடியாது. ஒருவன் கடப்பாறையால் அவருடைய கணவனை மண்டையில் ஓங்கி அடித்தான். மண்டை உடைந்த ரத்தம் அடிந்து கீழே விழுந்தான். அந்த சகோதரி சொல்றாங்க 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டேன். எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கல, ஏதாவது ஊருக்கு போய் நாங்க பிழைத்துக் கொள்றோம், இந்த ஊரே எங்களுக்கு வேண்டாம், போயிடுறோம் அப்படின்னு சொன்னா இது முடியாது. கணவருடைய காலை பைக்கில் கைத்துல கட்டி அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டே போறாங்க. கல்லுகள்ல அடிபட்டு 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 சாகும் வரைக்கும் அவங்க கண் முன்னால் அந்த கணவனை கொல்லுகிறார்கள். அந்த சகோதரி சொல்றாங்க என் கண் முன்னால என் கணவரை சித்திரவதை பண்ணி கொன்னாங்க. அந்த சகோதரி 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அனாதையாக்கப்பட்டு நிற்கிறாங்க. அங்க வீட்டை எரிச்சிட்டாங்க. எதுக்காக? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம், இயேசுதான் ஆண்டவர், அவரை விடமாட்டோம் என்று சொன்னதற்காக.
அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், கணவர் இல்லை, வீடு இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, இனிமே என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டேன். மிஷினரி வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மொழியில பேசணும். அவங்க சொன்னாங்க என்னை பார்த்து, என் 2 பிள்ளைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன், என் 2 குழந்தைகளை இயேசுவுக்காக வளர்ப்பேன். ஒரு விதவை சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் கண் முன்னால நிற்கிறது. வைராக்கியமா சொன்னாங்க, இயேசுவுக்காக. பல விதவைகள் அந்த இடத்துல இருந்தாங்க. இயேசுவுக்காக விதவைகளாக்கப்பட்டவர்கள். யார் ஆட்சியில? எந்த ஆட்சியும் நம்மளை காப்பாத்தாது, எந்த தலைவர் வந்து காப்பாற்ற மாட்டான். முழங்கால் ஜெபம், முழங்கால் ஜெபம். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கடைசி கால ஆபத்துக்கு தப்புறதற்கு ஒரே ஒரு வழி இயேசு சொல்லுகிறார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, உபத்திரவங்கள் வரும். சபைக்கு, ஊழியங்களுக்கு உபத்திரவம், பாடுகள் வரும். இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பணுமானா ஒரே ஒரு வழி இருக்கிறது. இயேசு சொல்லிக் கொடுத்த வழி. லூக்கா 21 நான் வாசிக்கிறேன், 35, 36 பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அதர் கண்ணியை போல வரும். பூமியில் எங்கு குடியிருக்கிறவர்கள் மேல கொள்ளை நோய் வந்தது. அடுத்தது பஞ்சம் வரும். இந்த வருஷத்துல பாருங்க, இங்கிலாந்து தேசத்துல, ஐரோப்பா நாடுகள்ல ஒரு துண்டு ரொட்டிக்காக ரோட்ல நிக்க போறாங்க பாருங்க. அந்த மாதிரி பஞ்சம் உலகத்தையே கலங்க பண்ண போகிறது. பஞ்சம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், பூமி அதிர்ச்சிகள். பல இடத்துல பெரிய பேரழிவை பூமி அதிர்ச்சி உண்டாக்க போகிறது. இதெல்லாம் நடக்க போகிறது. அது வரும்போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால், இந்த கொள்ள நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட, ஒன்று இந்த ஆபத்துக்கு தப்பணும், 2வது இயேசுவின் வருகையில் அவருக்கு முன்னால போய் நிக்கணும். அதற்கு ஒரே ஒரு வழி இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. காணிக்கை கொடுத்து தப்ப முடியாது ஐயா, அம்மா, காணிக்கை கொடுத்து தப்ப முடியாது. இயேசு சொன்ன ஒரே வழி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதுதான் ஒரே வழி. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. காலையில, மத்தியானம், மாலையில, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. சபையில ஜெபம், தினந்தோறும் ஜெபம் அதிகப்படுத்துங்க. கூப்பிடுங்க, 5 பேராவது வருவாங்க. ஜெபிக்கிறதுக்கு மக்கள் ஆயத்தம். ஊழியர்களை அறிந்து கொள்ளுங்க, விசுவாசிகள் ஆயத்தம். 5 பேராவது உங்க சபைக்கு ஜெபிக்க வருவாங்க. ஆலயத்தை திறந்து வைங்க, தினந்தோறும் வந்து ஜெபிக்கட்டும். இயேசு சொன்ன ஒரே வழி, நீங்க தப்பணுமானா, வருகையில காணப்படணுமானா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நோ ஷார்ட்கட், வேற வழி கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதான் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள. ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெபிக்க கிருபை தாரும். அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், இன்றைக்கு ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட போகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆதி திருச்சபையில விசுவாசிகள், ஊழியர்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் இருந்தார்கள். அந்த அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். தீவிரமா ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் எழுந்து நில்லுங்க. எழுப்புதலே எந்தன் வாஞ்சை, எழுப்புதலே எந்தன் தாகம். எல்லாரும் முதல்ல பாட்டு பாடி எழுப்புதலுக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. வாஞ்சை, தாகம், இந்த எழுப்புதல் வரணும், எழுப்புதலை பார்க்கணும். இந்த தேசத்துல திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படணும், கிராமம் கிராமம் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள், இளம் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எழுப்புதலுக்கு ஒரு தாகத்தோடு இந்த பாடலை பாடி அப்புறம் ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வரவட்டும் எங்கள் தேசத்தில்.
வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, அந்தகார இருள் மற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் மற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெரிய அக்கினியால் என்னை நிரப்பும். அவன் அனலாய் கொழுந்து விட்டெரிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதல் தான் எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா. அதை வாஞ்சிக்கிற எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரு 2 நிமிட கண்களை மூடி இயேசுவை பார்த்து சொல்லுங்க. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எழுப்புதல் தான் எங்கள் வாஞ்சை. ஆண்டவரே, எழுப்புதல் தான் எந்த வாஞ்சை. எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதலை அனுப்பும். ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும். எழுப்புதல் அக்னியை போடும், அக்னியை போடும், அக்னியை போடும். அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே, அக்னியை போடும். அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே, அக்னியை போடும், அக்னியை போடும். அக்னி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும், எரியட்டும். எங்கள் தேசத்துல, எங்க கிராமத்துல, எங்க பட்டணத்துல, எங்க தேசத்துல எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும். விடாதங்க, விடாதங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், கவனிங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், எழுப்புதலை வாஞ்சிக்கிற என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப ஆவியை நான் ஊற்ற போகிறேன். இரவும் பகலும் ஜெபிக்க முடியாது. ஒரு புதிய அபிஷேகம் இறங்க போகிறார், ஒரு புதிய அபிஷேகம் நிரப்ப போகிறார். அது ஜெப அபிஷேகம், அது ஜெப அபிஷேகம். ஜெபிக்க முடியாத புதிய அனுபவங்களை தருகிற அபிஷேகம், வெளிப்பாடுகள் பெற்று ஜெபிக்கிற அபிஷேகம், ரகசியங்களை அறிந்து ஜெபிக்கிற அபிஷேகம், இடைவிடாமல் ஜெபிக்கிற அபிஷேகம், இரவெல்லாம் ஜெபிக்கிற அபிஷேகம். இப்பொழுது ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறாரு, இறங்க போகிறாரு. இப்பொழுது இப்பொழுது ஒரு ஜெப அபிஷேகம் இறங்க போகிறாரு. பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், இரவு பகலா ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், இரவு பகலா ஜெபிக்கணும். எங்க சபையில தினந்தோறும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ரகசியங்களை அறிந்து ஜெபிக்கணும்,
சாத்தானுடைய ரகசியங்களை அறிந்து ஜெபிக்கணும். இரவெல்லாம் ஜெபிக்கணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. இப்பொழுது 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 பெற்றுக்கொள்ள போறீங்க. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. Fire, அக்கினி, அக்கினி அபிஷேகம், ஜெப அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. Fill everybody Lord. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாயை விரிவாய் திற, வாயை விரிவாய் திற. பெற்றுக்கொள்ளுங்க. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, மன்றாட்டின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, போராட்ட ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. யாவர் மேலும் ஊற்றப்படட்டும். ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கவனிங்க, கவனிங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகம், புதிய பாஷை உங்களுடைய நாவில் வரப்போகிறார். அது ஒரு ஜெப பாஷை. அது ஜெபத்துக்காக தேவன் கொடுக்கிற ஒரு புதிய பாஷை. இந்த அபிஷேகம் பெற்றுவிட்டால் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க நடந்து கொண்டிருந்தாலும் ஜெபிப்பீங்க, வேலை செய்தாலும் ஜெபம் பண்ணுவீங்க, இரவும் பகலும் ஜெபிப்பீங்க. இரவிலே நீங்கள் தூங்கும் போது உங்க ஆவி விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுது 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 இறங்குகிறது உங்க மேல, இறங்குகிறது. நிரப்புங்க ஆண்டவரே, இறங்குகிறது. Fill everybody Lord. அந்த ஜெப அபிஷேகம் யாவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே. இரவு பகலா ஜெபிக்க முடியாய், இரவு பகலா ஜெபிக்க முடியாய். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுவிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுவிட. ஒட்டிடுமே வல்லமையை நாளில், இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஒட்டிடுமே வல்லமையை.
கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. ஆமென். தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆமென். கொண்டு உமக்காக எழும்பிட ஒட்டிடுமே உம் வல்லமையை. Glory. இந்த நாளில் Glory. ஒட்டிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு எல்லாரையும் ஒட்டிடுமே உம் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஒட்டிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காக கரந்தட்டி ஆர்ப்பரிங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இனிமேல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. இனி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவீங்க. இனி இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க. அந்த ஜெப அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.